Hi students, now we are going to see the exercise 1.1, the first problem. The question, find the adjoint of the following. Here three matrices are given, we have to find the adjoint. So what is adjoint? The transpose of matrix of cofactor. So let me see first one. Solution, let capital A is equal to the given matrix minus 3, 4, 6, 2. So the adjoint A, which is equal to the transpose of matrix of cofactor. So ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் கோஃபேக்டருக்கு கண்டுபிடிச்சி அதுக்கு நம்ம டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். இது ஃபஸ்ட் எலமெண்ட்டு, இது 1 1 ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம், அப்போ கேபிட்டல் A 1 1. இது ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஸோ A 1 2. திஸ் இஸ் செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம், அப்போ A 2 1. திஸ் இஸ் கேபிட்டல் A 2 2. இதுக்கு என்ன செய்யணும்? டிரான்ஸ்போஸ் இல்லைங்களா? ஸோ மேட்ரிக்ஸ் ஆஃப் கோஃபேக்டருக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தால் தான் அது அட்ஜாயிண்ட் A. அப்போ டிரான்ஸ்போஸ் எடுத்தால் என்ன கிடைக்கும்? A 1 1 A 2 1. ஸோ ஃபஸ்ட்டு காலம் ஃபஸ்ட்டு ரோ ஆகிடும், செகண்ட் காலம் பிகம் செகண்ட் ரோ. ஸோ கேபிட்டல் A 1 2 கேபிட்டல் A 2 2. ஓகே, ஸோ வாட் இஸ் A கேபிட்டல் A 1 1 A 2 2 அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாம் என்ன வேல்யூஸ்? கோஃபேக்டர் ஃபைண்ட் பண்ணுறது என்ன ஃபார்முலா? Aij which is equal to minus 1 power I plus j into Mij. அப்போது சைன்டு மைனர் அப்படின்னு பார்த்துருக்குறோம், சைன் போடணும் அதே நேரத்தில் மைனர் போடணும் அப்படின்ட்டு. ஸோ அப்போது இது எப்படி எதெல்லாம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு சைன் மைனஸ் வருமா ப்ளஸ் வருமா? சைன் அது சூஸ் பண்ணோம். அப்போது minus 1 power I plus j, இங்கே பார்த்தீங்கன்னா A 1 1 ஃபஸ்ட்டு, அப்போ I 1 J 1 1 plus 1 2. அப்போ minus 1 power 2 கிடைக்கும். அப்போ minus 1 ஸ்கொயர்னால் ப்ளஸ் ஆகிடும், அப்போ சைன் வந்து ப்ளஸ்ஸு. திஸ் இஸ் கேபிட்டல் M11. இது மைனர், இது சைனு, இது மைனர். சைன்டு மைனர் இஸ் கோஃபேக்டர். எங்கே மைனஸ் வருமா ப்ளஸ் வருமா? இங்கே 2 1 இருக்குது, 2 + 1 என்ன வரும்? 3. ஸோ minus 1 power 3, அப்போ மைனஸ் தான் வரும். ஸோ மைனஸ் M21. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே 1 2 இருக்குது, அப்போ சைன் வந்து ஹார்டு நம்பரில் இருக்கிறதுனால மைனஸ், அப்போது கேபிட்டல் M12. இங்கே 2 + 2 4, ஸோ அப்போ ப்ளஸ் கேபிட்டல் M22. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் அட்ஜாயிண்ட் A. அப்போது இப்போது நம்ம மைனர் மட்டும் ஃபைன் பண்ணி அதில் ஃபில்அப் பண்ணணும். M11 M21 M12 M22 ஃபைன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ் சைன் ப்ளஸ்ஸு M11 அப்படின்னா த ஃபஸ்ட் எலமெண்ட் இருக்குங்களா, இதுதான். இந்த எலமெண்ட்டோடைய -3 மைனர் ஃபைன் பண்ணணும். மைனர் அப்படின்னா அது எலமெண்ட் ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய ரோ காலத்தை விட்டுறணும். அப்போ -3 இருக்கக்கூடிய ரோ காலம் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ரிமைனிங் சப்மேட்ரிக்ஸ் வந்து சிங்கிள் எலமெண்ட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? சிங்கிள் எலமெண்ட் மட்டும்தான் இருக்குது, தட் இஸ் 2. அப்போ இதுக்கு டிட்டர்மெண்ட் வேல்யூக்கு ஃபைன் பண்ணிங்க அப்படின்னா 2 தான். ஸோ திஸ் இஸ் 2. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா -M21 21 அப்படின்னா செகண்ட் ரோ ஃபஸ்ட் எலமெண்ட்டு. எந்த எலமெண்ட்டு? செகண்ட் ரோ ஃபஸ்ட் எலமெண்ட்டு 6. அப்போ அந்த 6ஓடைய கோஃபேக்டர், அப்போ 6ஓடைய மைனர். அந்த 6 இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 4 மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ இங்கே மைனஸ் போட்டிருக்கோம், அப்போ -4. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்? 1 2 1 2க்கு கண்டுபிடிக்கணும். ஸோ 1 2 அப்படின்றது -1 2 ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம் 4, அப்போ 4உடைய கோஃபேக்டர். அப்போ 4 இருக்கக்கூடிய ரோ காலத்தை விட்டுட்டேன் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 6. அப்போது -6. ஸோ நெக்ஸ்ட்டு 2 இல்லைங்களா? 2 2 அப்படின்னா செகண்ட் ரோ செகண்ட் எலிமெண்ட். அப்போ இந்த 2உடைய கோஃபேக்டர். அப்போ 2 இருக்கக்கூடிய இந்த ரோ காலத்தை விட்டுட்டிங்க அப்படின்னா -3 மட்டும்தான் இருக்குது. ஸோ இங்கே சைன் வந்து ப்ளஸ்ஸு, இங்கே -3. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 2, திஸ் இஸ் -4, திஸ் இஸ் -6 -3. சரிங்களா? அப்போது adjoint A is nothing but the transpose of matrix of cofactor.
ஸோ மேட்ரிக்ஸ் ஆஃப் கோஃபேக்டர் எலமெண்ட்ஸ் இப்படி இருக்கும். ஸோ அந்த ஒருவருக்கும் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம அந்த சைன்டு மைனரை ஃபைண்ட் பண்ணிடுறோம். சரிங்களா? ஹோல் டிரான்ஸ்போஸ் இருக்குது. ஸோ ஹோல் டிரான்ஸ்போஸ். ஸோ டிரான்ஸ்போஸை எடுத்தாச்சு. ஸோ திஸ் இஸ் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இப்போ 2/2 மேட்ரிக்ஸ் இருக்கிறதுனால இது வந்து 2/2 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். 2/2 மேட்ரிக்ஸுக்கு நம்ம வெரி ஷார்ட்டாகவே கண்டுபிடிச்சிடலாம் அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாமலே ஃபைண்ட் பண்ண முடியும். அது எப்படின்றத சொல்லிடுறேன் பாருங்கள். அதாவது மேட்ரிக்ஸ் என்ன இருக்குது? -3 4 6 2. ஸோ வித்தவுட் ஃபார்முலா எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணுறது அட்ஜாயிண்ட் ஏ? ஸோ அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு, இதில் என்ன செய்யணும் அப்படின்னா, இதில் ஃபஸ்ட்டு இந்த டயகனல் பார்க்கணும். -3 2 இது வந்து மெயின் டயகனல். இந்த ஃபஸ்ட்டு டயகனல் வந்து மெயின் டயகனல். இந்த மெயின் டயகனலில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணுறீங்க. அப்போ 2 முன்னாடி வந்துடும், -3 இந்த லாஸ்ட். ஓகே. ஸோ மெயின் டயகனல் ஃபஸ்ட்டு டயகனலுடைய எலமெண்ட்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணிடுறோம். செகண்ட் எலமெண்ட் இருக்குது பாருங்கள், செகண்டு டயகனல். அந்த செகண்ட் டயகனல் இருக்கக்கூடிய எலமெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? சைன் மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போது -4 -6. இப்போது இதுவும் அட்ஜாயிண்ட் ஏ பை யூஸிங் தி மெத்தட்ஸ். ஓகே, ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா வெரி ஷார்ட்டாக நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். போத் ஆர் சேம் தான். ஸோ அப்போ நம்ம ஷார்ட்கட்லேயும் பண்ணலாம். இப்போ என்ன செய்யணும்? மெயின் டயகனலில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். செகண்ட் டயகனலுக்கு சைன் சேஞ்ச் பண்ணணும். அப்போ இங்கே மைனஸில் இருந்துச்சுன்னா ப்ளஸ்ன்னு எழுதணும், ப்ளஸில் இருந்தால் மைனஸ்ன்னு மாற்றிக்கணும். ஓகே, திஸ் இஸ் அட்ஜாயிண்ட் ஆஃப் தி ஃபஸ்ட் ஒன். ஸோ இப்போ செகண்ட் ஒன் பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன். ஸோ த மேட்ரிக்ஸ் கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கணும். கேபிட்டல் ஏ இஸ் ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் 2 3 1 3 4 1 3 7 2. ஓகே, இப்போ நம்ம அட்ஜாயிண்ட் ஏ ஃபைண்ட் பண்ண போகிறோம். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்கோன்னா, மேட்ரிக்ஸ் ஆஃப் கோஃபேக்டருக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். ஓகே, மேட்ரிக்ஸ் ஆஃப் கோஃபேக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேபிட்டல் A11 A12 A13 A21 22 23 31 32 33. ஸோ தீஸ் ஆர் ஆல் கோஃபேக்டர். ஸோ இதுக்கு என்ன செய்யணும்? டிரான்ஸ்போஸ் பண்ணணும். ஸோ A11 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம். இந்த ஃபஸ்ட் எலமெண்ட் 2 உடைய கோஃபேக்டர். ஸோ வாட் இஸ் கோஃபேக்டர்? சைன்டு மைனர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ சைன் வரணும் இல்லைங்களா? நம்ம சைன் யூஸ் பண்ணுறது என்ன ஃபார்முலா சொன்னோம்? AIJ is equal to -1 power I plus j into MIJ. திஸ் இஸ் ஃபார்முலா. அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் 9 எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா? 9 எலமெண்ட்டில் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி தான் இந்த சைனை ஃபைண்ட் பண்ண முடியும். அப்போது இப்போ சைன் மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு ஈஸியாக ஷார்ட்டாகவே கண்டுபிடிச்சிடலாம் ஃபார்முலா யூஸ் பண்ணி. இப்போ பாருங்கள், 1 + 1 2 வந்துருந்தா ஈவன் நம்பர். அப்போ என்ன வரணும்? பவரில் ஈவன் வந்தால் ப்ளஸ்ஸு தான். ஸோ ப்ளஸ்ஸு M11. செகண்ட் என்ன வரும்? 1 2க்கு 1 + 2 3. ஸோ ஆட் நம்பர் அப்படின்னா மைனஸ் வரும். திஸ் இஸ் -M12. நெக்ஸ்ட்டு 1 3 4 வந்துருக்குது. 1 + 3 4 அப்படின்னா ஈவன் நம்பர். ஸோ ப்ளஸ் தான் வரும். ப்ளஸ்ஸு M13. ஸோ இதேமாதிரி நம்ம ப்ளஸ் மைனஸ் பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டாக தான் கிடைக்கும். அப்போ இங்கே -M21. திஸ் இஸ் ப்ளஸ் M22. திஸ் இஸ் -M23. திஸ் இஸ் ப்ளஸ் M31. திஸ் இஸ் -M32. திஸ் இஸ் ப்ளஸ் M33. ஹோல் டிரான்ஸ்போஸ். ஸோ இப்போ 9 மைனஸும் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஒவ்வொன்றுத்துக்கும் கண்டுபிடிச்சி இதில் என்டர் பண்ணிவிட்டு ஃபைனல் டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். ஸோ அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு, ஸோ மைனர். வாட் இஸ் மைனர்? மைனர் இஸ் நத்திங் பட் determinant of submatrix obtained by deleting the ith row and jth column அப்படின்னு சொன்னோம். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு எலமெண்ட் இருக்குங்களா 2, இது இந்த 2 உடைய மைனரை இங்கே ஃபில்லப் பண்ணோம். அப்போது ப்ளஸ் மைனர் அப்படின்னா டிட்டர்மினண்ட் போட்டு அந்த 2 இருக்கக்கூடிய 2 ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய ரோ காலம் இதை விட்டுட்டு ஸோ இந்த ரிமைனிங் எலமெண்ட்ஸுக்கு மட்டும் என்ன பண்ணணும்? டிட்டர்மினண்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். அப்போது
4 1 7 2 determinant of. Okay, next second m12. அப்போ இது 3 உடைய மைனர், 3 இருக்கக்கூடிய மைனர். அப்போ மைனஸ் இன்ட்டு இந்த மைனர் பாருங்கள், இந்த 3 இருக்கக்கூடிய ரோ காலத்தை விட்டுட்டோன்னா ரிமைனிங் எலமெண்ட்ஸ் எது இருக்குது? 3 1 3 2. ஸோ 3 1 3 2. ஸோ நெக்ஸ்ட்டு சைன் ப்ளஸ். ஸோ ப்ளஸ் இன்ட்டு அப்போ இங்கே வந்து 1 உடைய மைனர், அப்போ 1 இருக்கக்கூடிய ரோ காலம் விட்டுட்டோன்னா 3 4 3 7. ஸோ 3 4 3 7. ஸோ நெக்ஸ்ட்டு மைனஸ், நெக்ஸ்ட் என்ன பாருங்கள், 3 உடைய ரோ காலம் விட்டுட்டிங்க அப்படின்னா நம்ம 3 1 7 2. ஸோ 3 1 7 2 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் m22 4ஓட மைனர். ஸோ ரோ காலம் விட்டுட்டோம்னா 2 1 3 2. ஸோ 2 1 3 2. நெக்ஸ்ட்டு மைனஸ் 2 3, அதாவது 1உடைய ரோ காலம் விட்டுட்டோம், அதோட மைனர் 2 3 3 7. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் 2 3 3 7. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் 3 1னா 3 உடைய மைனர். அப்போ 3 இருக்கக்கூடிய ரோ காலம் விட்டுட்டோன்னா நம்ம ரிமைனிங் இருக்குது 3 1 4 1. ஸோ 3 1 4 1. நெக்ஸ்ட் மைனஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் 7 இருக்கக்கூடிய ரோ காலம் விட்டுட்டோன்னா 2 1 3 1. ஸோ 2 1 3 1. நெக்ஸ்ட் ப்ளஸ் லாஸ்ட் எலமெண்ட் 2 உடைய ரோ காலம் விட்டுட்டோன்னா 2 3 3 4. 2 3 3 4. ஹோல் டிரான்ஸ்போஸ். ஓகே, ஸோ இப்போது நம்ம உள்ளே இருக்கிறது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். டிட்டர்மினன்ட் வேல்யூன்னா ஃபஸ்ட்டு டயகனலில் கிராஸ் மல்டிப்ளை 4 2 சார் 8 மைனஸ் செகண்ட் டயகனல் பண்ணும்போது மைனஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 × 7 7. ஸோ ஹியர் மைனஸ் இன்ட்டு 6 மைனஸ் 3. இங்கே ப்ளஸ் 3 7 சார் 21 minus 4 3 are 12. So next minus into 3 2s are 6 minus 7. Here plus into 4 2 2s are 4 minus 1 into 3 3 minus 14 3 3s are 9 minus 9. So next plus into 1 3s are 3 minus 1 4s are 4 minus 1 2s are 2 minus 1 3s are 3. Next plus into this is 4 2s are 8 minus 3 3s are 9. Whole transpose. So இப்போ நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம்னா which is equal to 8 minus 7, so 1 plus 1. 6 minus 3 வெளியில் மைனஸ் இருக்குது, ஸோ minus 3. 21 minus 12 9. So next 6 minus 7 minus 1, but minus வெளியில் இருக்குதுல minus minus plus 1. So next பாருங்க 4 minus 3, so 1. So next 14 minus 9, so 5. வெளியில் minus இருக்குது, so minus 5. So next 3 minus 4 minus 1. So next 2 minus 3 minus 1, வெளியில் minus இருக்குது, minus minus plus 1. So here 8 minus 9 minus 1. The whole transpose. Which is equal to transpose எடுக்கணும்னா ரோவை காலத்தை இன்டர்சேஞ்ச் பண்ணிடணும். ஸோ 1 1 minus 1 minus 3 1 1 9 minus 5 minus 1. So this is the required adjoint of second one. Next third one. So let capital A is equal to matrix 1 by 3 into 2 2 1 minus 2 1 2 1 minus 2 2. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் நம்ம அட்ஜாயின்ட் ஃபைண்ட் பண்ணணும். இங்கே 1 by 3 மல்டிப்ளையில் இருக்குது, இந்த மேட்ரிக்ஸோட மல்டிப்ளையில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மேட்ரிக்ஸோட ஒரு கான்ஸ்டன்ட்டு மல்டிப்ளையில் இருந்தால் அதுக்கு நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கிறாங்க. அதாவது அட்ஜாயின்ட் ஆஃப் சம் கான்ஸ்டன்ட்டு k into a. ஒரு மேட்ரிக்ஸ் கூட கேங்கிற ஒரு கான்ஸ்டன்ட்டு
மல்டிப்ளையில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மல்டிப்ளையில் இருந்தால் அந்த கேவை காமனாக வெளியில் எடுத்துடலாம். அப்போ அது வரும்பொழுது k பவர் n மைனஸ் 1 இன்ட்டு அட்ஜாயிண்ட் a அப்படின்னு கிடைக்கும். ஸோ k பவர் n மைனஸ் 1, இங்கே n அப்படிங்கிறது ஆர்டர் ஆஃப் த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் A. ஓகே, இதோடைய ஆர்டர். அப்போது இந்த கிவன் மேட்ரிக்ஸில் இதே ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ இந்த கேங்கிறது கான்ஸ்டன்ட்டு 1/3 இருக்குது. அப்போ அந்த 1/3 நம்ம வெளியில் எடுக்கும்பொழுது பவர் என்ன கிடைக்கும், n மைனஸ் 1. இங்கே n வந்து 3, n வந்து இங்கே 3, ஏன்னா இது 3/3 மேட்ரிக்ஸ். அப்போ ஆர்டர் 3. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணும்போது அட்ஜாயிண்ட் A is equal to adjoint of 1/3 into the matrix 2 2 1 minus 2 1 2 1 minus 2 2. ஸோ இதில் இந்த 1/3 நம்ம வெளியில் எடுக்கிறோம் அப்படின்னா 1/3 தி ஹோல் பவர் நமக்கு 3 minus 1 கிடைக்கும். ஸோ ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் 2 2 1 minus 2 1 2 1 minus 2 2. ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸுக்கு அட்ஜாயிண்ட் எடுத்தால் மட்டும் போதும். ஆனால் 1/3 நம்ம வெளியில் எடுக்கும் பொழுது பவரை வந்து n மைனஸ் 1. ஸோ 3 minus 1 2. இப்போது 1/3 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிரும். ஸோ நம்ம இப்போ அட்ஜாயிண்ட் ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ அட்ஜாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு 1/3 ஸ்கொயர் இஸ் 1/9. ஸோ இந்த மேட்ரிக்ஸில் நம்ம அட்ஜாயிண்ட் ஃபைண்ட் பண்ணணும்னா அதுக்கு என்ன பண்ணணும், எல்லா எலமெண்ட்ஸுக்கும் கோஃபேக்டர் ஃபைண்ட் பண்ணி இந்த மேட்ரிக்ஸ் ஆஃப் கோஃபேக்டருக்கு நம்ம டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு சைன் எந்தெந்த சைன் வருன்றது நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு அப்படின்னு ஆல்டர்னேட்டாக கிடைக்கும்ன்றது நமக்கு தெரியும். அப்போது ஃபஸ்ட்டு என்ன வரும் அப்படின்னா ப்ளஸ்ஸு இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் 2 மைனர். ஸோ 2 இருக்கக்கூடிய ரோ காலத்தை விட்டுட்டோம் அப்படின்னா என்ன எலமெண்ட் இருக்கும், 1 2 minus 2 plus 2 இருக்கும். அப்போது 1 2 minus 2 2. ஓகே, ஸோ செகண்ட் எலமெண்ட் ப்ளஸ் 2 அந்த 2 இருக்குது. பட் நமக்கு இங்கே சைன் வந்து மைனஸ் வந்துடும் கோஃபேக்டரில். அப்போது ஏன்னா இது ப்ளஸ்ஸு இது மைனஸு இது ப்ளஸ்ஸு அப்படி தான் வரும். நெக்ஸ்ட்டு இது மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ். ஸோ ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ். அப்போது இங்கே வந்து மைனஸ் கிடைக்கும். 2 ரோ காலத்தை விட்டுட்டோன்னா நமக்கு கிடைக்கிற எலமெண்ட்டு -2 + 2 1 2. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு எந்த எலமெண்ட்டு 1. ஸோ 1 ரோ காலத்தை விட்டுட்டோன்னா -2 1 1 -2. ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்டு ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட்டுக்கு மைனஸ் வரும், அதோடைய மைனர் மேட்ரிக்ஸ். இந்த 2 -2 ரோ விட்டுட்டோம், காலம் விட்டுட்டோன்னா 2 1 -2 + 2 கிடைக்கும். ஸோ 2 1 -2 + 2. ஸோ நெக்ஸ்ட்டு 1 இங்கே என்ன வரும்னா ப்ளஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் இந்த ரோ காலத்தை விட்டுட்டிங்கன்னா 2 1 1 2. திஸ் இஸ் 2 1 1 2. நெக்ஸ்ட்டு மைனஸ் இங்கே 2 ரோ காலம் விட்டால் 2 2 1 -2. ஸோ 2 2 1 -2. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இங்கே ரோ காலத்தை விட்டுட்டோம்னா 2 1 1 2 2 1 1 2. நெக்ஸ்ட் -2க்கு ரோ காலம் விட்டால் 2 1 -2 + 2. ஸோ 2 1 -2 + 2. ஸோ ஃபைனலாக ப்ளஸ் இன்ட்டு இந்த லாஸ்ட் எலமெண்ட்டு விட்டுட்டோன்னா 2 2 -2 1. ஓகே, தி ஹோல் டிரான்ஸ்போஸ் அட்ஜாயின் ஃபைண்ட் பண்ணோன்னா மேட்ரிக்ஸ் ஆஃப் கோஃபேக்டருக்கு நம்ம கண்டிப்பாக டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். ஓகே, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1/9 இன்ட்டு இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஸோ உள்ளே இருக்க டேர்ம்ஸை டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணால் 1 × 2 2. ஸோ ப்ளஸ் இன்ட்டு 1 2s are 2. ஸோ மேலே போகும்போது மைனஸ் வரும், ஆல்ரெடி மைனஸ் இருக்குது. இப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ், அதாவது -2 × +2 -4. மேலே போகும்போது மைனஸ் வருமா, -4 வருதா, அப்போ மைனஸ் மைனஸ் +4. ஸோ மைனஸ் இன்ட்டு ஹியர் ஆல்சோ -2 × -2 -4 ஃபஸ்ட் டயகனல், செகண்ட் டயகனல் தான் மைனஸ் போடணும். அப்போது 1 × 2 2 -2. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இன் மைனஸ் +4 1 × 1 1 -1. ஸோ நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு 2 2s are 4, but minus in minus plus 1 2s are 2.
So next plus into 2 2s are 4 minus 1 minus into 2 2s are 4 minus 4 1 into 2 2 minus 2. So next plus into 2 2s are 4 minus 1. So next minus into 2 2s are 4 minus minus plus 1 2s are 2. So that's next one plus into 1 2s are 2 2 2s are 4 minus 4 but மேலே போகும்போது மைனஸ் அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 4. ஓகே ஹோல் டிரான்ஸ்போஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் ஆட் பண்ணிடலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1/9 இன்ட்டு ஸோ அப்போ என்ன கிடைக்குது 2 + 4 6 + 6. ஸோ நெக்ஸ்ட்டு -4 -2 ஆட் பண்ணால் -6 மைனஸ் முன்னாடி இருக்குதுன்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 6 திஸ் இஸ் ப்ளஸ் 6. ஸோ நெக்ஸ்ட்டு 4 - 1 3 திஸ் இஸ் 3. ஸோ நெக்ஸ்ட்டு 4 + 2 6 பட் மைனஸ் முன்னாடி இருக்குதுன்னா -6. ஸோ நெக்ஸ்ட்டு 4 - 1 3. ஸோ நெக்ஸ்ட் ஒன் -4 -2 -6 minus minus plus 6. So last row 4 - 1 3. So next 4 + 2 6 -6. So next 2 + 4 6 plus 6. The whole transpose. So next we can take transpose. So 1/9 into 6 minus 6 3 6 3 minus 6 3 6 6. ஓகே டிரான்ஸ்போஸ் எடுத்தாச்சு. இப்போது எல்லா எலமெண்ட்ஸ் கூட 3 மல்டிபிள் இருக்குது. ஸோ we can take 3 as common. So 3 divided by 9 into this is 2 minus 2 1 2 1 minus 2 this is 1 2 2. Now we can cancel 1 3s are 3 3 3s are 9. So the answer is 1/3 into 2 minus 2 1 2 1 minus 2 1 2 2. Okay.